நாம் எல்லாம் எதிர்பார்த்திருந்த இந்திய திருநாட்டின் சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு மெகா ஊழல், வரலாறு காணாத பாஜகவின் மோடியின் ஊழல் இப்பொழுது உச்சநீதிமன்ற தலையீட்டால் நாட்டு மக்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து பத்திரிகையாளரை சந்திக்கும் பொழுதெல்லாம் பாஜகவுடைய விஞ்ஞான யுக புரட்சி எது என்றால் ஊழல் தான். விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்வது உலகத்தில் எந்த நாடுகளிலும் இல்லாத அளவிற்கு ஊழல் பணத்தை தேர்தல் பத்திர நன்கொடையாக மாற்றியது இவர்கள்தான். நாங்கள் தொடர்ந்து சொல்லி வந்தோம், இன்கம் டாக்ஸ் நிறுவனம், அமலாக்கத்துறை, மத்திய குற்ற புலனாய்வுத்துறை சிபிஐ போன்ற அமைப்புகளை தவறாக பயன்படுத்துகிறார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக தொடர்ந்து பாஜகவுக்காகவும் மோடிக்காகவும் பயன்படுத்துகிறார்கள் என்று எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து பாராளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் கூறி வந்தார். இந்த தேர்தல் பத்திர ஊழல் உச்சநீதிமன்றம் பிப்ரவரி 15ஆம் தேதி ஒரு ஆணையை பிறப்பித்தது. மார்ச் 6ஆம் தேதிக்குள் பாரத ஸ்டேட் வங்கி மத்திய தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்க வேண்டும். யார் யார் எவ்வளவு தேர்தல் பத்திரத்தை வாங்கிய முதலாளிகள் பெயர், கார்ப்பரேட் நிறுவனங்களின் பெயர், கான்ட்ராக்டர்களின் பெயர் யார் யாருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று இந்த தேச மக்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக இதையெல்லாம் தெரியப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் தெளிவாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியது. நாங்கள் எல்லாம் சொன்னோம், காங்கிரஸ் பேர் இயக்கம், குறிப்பாக எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து இவர் எப்படியும் மாட்டிக்கொள்ளப் போகிறார், இந்த மேகா ஊழலிலிருந்து தப்பிக்க முடியாது, தொடர்ந்து பாராளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் தலைவர் ராகுல் காந்தி கூறி வந்தார். இப்பொழுது பாரத ஸ்டேட் வங்கி ஜூன் 30 வரை ஏன் அவகாசம் கேட்டது, வாய்தா கேட்டது? வழக்கறிஞர்கள் வாய்தா கேட்பார்கள். ஒன்றிய நிதி அமைச்சகம் முதல் முறையாக வாய்தா கேட்டிருக்கிறது. அப்பொழுதே சந்தேகம் எல்லோருக்கும் வந்தது. 1 மணி நேரத்தில் கொடுக்க வேண்டிய தகவல்களை ஏன் இவர்கள் 4 மாதம் அவகாசம் கேட்கிறார்கள் என்ற சந்தேகம் எழுந்தது. பிறகு உச்சநீதிமன்றம் தலையிட்டு உடனடியாக நீங்கள் தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைத்தார்கள். மீண்டும் தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் வாய்தா கேட்டது. இதெல்லாம் எதற்காக வாய்தா கேட்கிறார்கள்? காலம் தள்ளி போட வேண்டும் என்று பாஜகவும் மோடியும் முயற்சி செய்தார்கள் என்றால், தாங்கள் செய்த ஊழல் இந்த தேசத்திற்கு மக்களுக்கு தெரிந்துவிடுமோ என்ற அச்சம், பயம். ஆகையால் அவர்கள் தொடர்ந்து பாரத ஸ்டேட் வங்கி மூலமாக நெருக்கடி கொடுத்தார்கள், தேர்தல் ஆணையத்தின் மூலமாக வாய்தா கேட்டார்கள். அதுவும் முடியாது என்று சொன்னவுடன் உச்சநீதிமன்ற பார் அசோசியேஷன் தலைவரை அணுகி அவர் மூலமாக வாய்தா கேட்டார்கள். குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதினார்கள். ஆனால் இவர்கள் வெளியிட்டே ஆக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஜனநாயகத்தின் பரிபாலத்தை, நீதி இன்னும் செத்து போகவில்லை என்று நேர்மையாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அளித்தது. வேறு வழி இல்லை, இன்னும் அம்பலப்பட்டு போயிடுவோம் என்று மோடியுடைய ஆட்சி தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்து வெளியிட செய்திருக்கிறது. ஒரு தகவலாக நான் சொல்லுகிறேன். குயிக் சப்ளை செயின் பிரைவேட் லிமிடெட் ஆஃப் இந்தியா, இந்த நிறுவனத்தின் டர்ன் ஓவரை 500 கோடி. 500 கோடி. எப்படி இவங்க 400 கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரத்தை வாங்கி நன்கொடையாக கொடுத்திருக்க முடியும்? இன்னொரு கம்பெனி ஃபியூச்சர் கேமிங் ஹோட்டல்ஸ் 1386 கோடி ரூபாய் தேர்தல் நிதியா பாஜக கொடுத்திருக்காங்க. இவங்களுடைய டர்ன் ஓவர் 500 கோடி ரூபாய். அப்ப பாஜக எப்படி எல்லாம் கருப்பு பணத்தை, கள்ள பணத்தை ஒழிப்போம், டிமானிசேஷன் கொண்டு வந்தாங்களோ, என்னென்ன சொன்னாங்க? பண மதிப்பிழப்பு கொண்டு வரும்போது கள்ள பணத்தை ஒழிப்போம், கருப்பு பணத்தை ஒழிப்போம், தீவிரவாதிகளுக்கு செல்கின்ற பணத்தை எல்லாம் தடுத்து நிறுத்துவோம், இதன் மூலமாக தீவிரவாதத்தை ஒழிப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த கள்ள பணத்தையும் கருப்பு பணத்தையும் உருவாக்குவது யார்? மோடியும் பாஜக அரசும்.
தெள்ள தெளிவாக சொல்லுகிறது. 500 கோடி ரூபாய் டர்ன்ஓவர் பண்ணுகின்ற கம்பெனி எப்படி 1386 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டது. இதையெல்லாம் மோடி அவர்கள் கன்னியாகுமரிக்கு வரவிருக்கிறார். தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் சொல்ல வேண்டும். தமிழர்களை, தமிழ்நாட்டை காட்டிக் கொடுக்கும் எட்டப்பனாக செயல்படும் அண்ணாமலையும் இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும். அதற்கு பிறகு நாங்கள் சொன்னோம், சிபிஐயும் ஐடியும் அமலாக்கத்துறையும் பாஜகவும் மோடியும் எப்படி பயன்படுத்துகிறார்கள். முதல்ல ரைடுக்கு அனுப்புவாங்க, சோதனைக்கு போவாங்க. நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். இந்த தகவல் வரதுக்கு முன்னாடியே எங்களுடைய இன்சார்ஜ் டாக்டர் அஜய்குமார் உங்களை எல்லாம் சந்திக்கும் பொழுது சொன்னார் தெளிவாக, இந்த ரவுடி மாஃபியாஸ் அனுப்புற மாதிரி ஒரு கும்பலை அனுப்பி மிரட்டுவாங்க. அப்புறம் தலைவர், கூட்டு தலைவன் கிட்ட வந்து பணத்தை ஒப்படைப்பாங்க. இது திரைப்படத்தில் வர்றது. இதெல்லாம் எங்கள் அஜய்குமார் சொன்னது. முதல்ல இடி அனுப்புகிறாங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர், அப்புறம் இன்கம் டேக்ஸ், அப்புறம் சிபிஐ அனுப்பி ரைடு முடிஞ்ச உடனே எங்கே போய் சேரணுமோ மாமூல் பணம், நம்ம ஊரில் சொல்லுவோம் மாமூல் பணம்னுவோம், அது மாதிரி பாஜகவுடைய அக்கௌண்ட்டுக்கு இதெல்லாம் போயிருக்கு. என்னென்ன எப்பப்போ ரைடு நடந்தது, எப்பப்போ தேர்தல் பத்திரத்தை கொடுத்துக்கிறாங்க. யசோதா ஹாஸ்பிட்டல் 26/12/22 ரைடு நடக்குது, ஐடி ரைடு. ஏப்ரல் 23 தேர்தல் பத்திரமா பணத்தை கொடுக்குறாங்க. ஹாப்கோ இன்ஃப்ரா, இந்த ஹாப்கோ இன்ஃப்ரால 10/1/22 வந்து எலக்ட்ரல் பாண்ட் வாங்குறாங்க. 9000 கோடிக்கு மும்பையில் டெண்டர் கொடுக்குறாங்க பாஜகவுடைய ஆட்சியாளர்கள். மைக்ரோ ஒரு லேபரட்டரி கம்பெனி இருக்கு, மருந்து தயாரிக்கிற கம்பெனி. இவங்க தான் டோலோ 650 தயாரிக்கிற ஒரு நிறுவனம். ஜூலை 22 ஐடி ரைட் நடக்குது. அக்டோபர் 10 எடுத்து போயிட்டு பணம் கொடுக்குறாங்க பிஜேபிக்கு, மோடியுடைய ஆட்சியாளருக்கு. ஹீரோ மோட்டார்ஸ் 7/10/22 ஐடி ரைட் நடக்குது. 31/3/22 போயிட்டு பணம் கொடுக்குறாங்க. ரைடு பண்ணுவாங்க, மிரட்டுவாங்க, வழக்கு போடுவோம்னாங்க. தேர்தல் பத்திரம் நன்கொடை கொடுத்த உடனே அந்த வழக்குகள்லாம் திரும்ப பெற்றுவிடும். அதுக்கப்புறம் எவர் சைக்கிள், ஏவான் சைக்கிள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 23/12 அன்னைக்கு இவர்களுக்கு வந்து ஒரு பாண்டு பத்திரத்தை கொடுக்குறாங்க. கல்பத்தரு ப்ராஜெக்ட் வந்து 4/8/22 இன்கம் டேக்ஸ் ரைட். 2 மாதம் கழிச்சு 10வது மாதம் 10 தேர்தல் பாண்டு கொடுக்குறாங்க. டாக்டர் ரெட்டி லேப், நம்ம ஊரில் பக்கத்தில் இருக்க ஆந்திராவில் இருக்குது டாக்டர் ரெட்டி லேப், தமிழ்நாட்டிலையும் அவங்க அலுவலகம் இருக்குது. 13/11/2023 இன்கம் டேக்ஸ் ரைடு நடக்குது. 14 நாள் கழிச்சு போயிட்டு தேர்தல் பத்திரத்தை கொடுக்குறாங்க. இதெல்லாம் பாஜகவுக்கு. அப்புறம் டோரன் பவர் 1540 கோடி ரூபாய் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ பாஜக உடைய தலைவர், பிரதம மந்திரி நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இந்த கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. ஒரு ரைடு நடந்த பிறகு இதை வந்து இன்னைக்கு தான் பொதுவெளியில் வந்திருக்கு. நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், இன்கம் டேக்ஸை வச்சு மிரட்டுறீங்க, தொழிலதிபர்களை அமலாக்கத்துறையை வச்சு மிரட்டுறீங்க, சிபிஐ வச்சு மிரட்டுறீங்க. இது வந்து ஒரு பொதுப்படையாக ஜனநாயகத்தின் அடிப்படையில் சுயசார்போடு இயங்குகின்ற நிறுவனங்கள், சிபிஐ ஆகட்டும், இன்கம் டேக்ஸ் ஆகட்டும், அமலாக்கத்துறை ஆகட்டும், உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்று இதை விட ஏதாவது கிடைக்க முடியுமா? இந்த ஆதாரத்துக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.